வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு கும்பம் ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான மாசி மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு வழக்கம் போல் இந்த மாதத்திற்கான கிரகநிலை, தொழில், வியாபாரம், குடும்ப நிலை, நிதிநிலை, பெண்களுக்கான பலன், ஆரோக்கியம், வழிபாடு, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியாக உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன் என்ன அப்படிங்கிறதையுமே இந்த பதிவினுடைய இறுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன பதிவு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் எங்களுடைய ஆதரவுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பதிவை பார்க்கலாங்க. இந்த மாதத்திற்கான கிரகநிலைன்னு பார்த்தா ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. கேது பகவான் மேசத்திலும், குரு பகவான் கும்பத்திலும், புதன் பகவான் முதல் 2 வாரத்துக்கு மகர ராசியில் இருக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே சூரிய பகவான் கும்பராசியில் இருக்க போகிறாரு. துலாம் ராசியில் ராகு பகவான். இது போல் இந்த மாதத்திற்கான கிரகநிலை இருக்குங்க. இந்த அற்புதமான கிரகநிலையில் இந்த மாசி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்குது? இந்த கிரகநிலை கும்பராசியை கரை சேர்க்க விடுமா அல்லது சேற்றில் தள்ள போகுதா அப்படிங்கிறத தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சனி பகவானுடைய நிலை, சூரிய பகவானுடைய நிலை இந்த மாசி மாதம் கும்பராசிக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான காலமாக, ஒரு அற்புதமான காலமாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சக பணியாளர்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகள் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் நல்லா இருக்கும். முதல் 15 நாள் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே 2ஆம் பாதியில் புதன் பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் பிஸ்னஸ் களை கட்டும்னே சொல்லலாம். கல்லா கட்டும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ராகு பகவானுடைய நிலை மனசுக்குள்ளே ஒரு மந்த நிலை, எதுலேயுமே முடிவெடுக்க முடியாது, கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியான ஒரு மனநிலை. இதெல்லாம் இருந்தாலுமே தைரியமாக முடிவெடுக்க சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த நிலை, அந்த வீடுங்கிறது உங்களுக்கு தைரியமாக முடிவெடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மேக்சிமம் நல்லா இருக்கிறதுக்குமே இந்த சூரிய பகவானுடைய இந்த இடம் அற்புதமாக ஹெல்ப் பண்ணுங்க. குடும்பம்னு பார்த்தா இது நாள் வரைக்கும் கணவன், மனைவி, பெற்றோர் உங்களுக்குள்ளே இருந்த நீயா நானா போட்டி குறையும். குடும்பத்தில் புது மகிழ்ச்சி, அனைவருக்கும் ஒரு புரிதல் உருவாக்கக்கூடிய மாதமாகவும், ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இந்த மாசி மாதத்தில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலமாகவும் இங்கே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. குடும்பத்தாருடைய சப்போர்ட் அனைத்து பிஸ்னஸுக்குமே இருக்கும். அதே போல் நல்ல லாபம் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் கிடைக்கும். நீங்கள் மட்டும் பிஸ்னஸ் இல்லை, வீட்டில் யார் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அனைவருக்குமே பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். பணம் பல வகைகளில் பல வழிகளில் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாசி மாதம் இருக்கும். குடும்பத்தில் திருமண நிகழ்வு, புது மனை வாங்குறது, கட்டண வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இது போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவி இருந்த அந்த பழைய வாக்குவாதங்கள் மறந்து, குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் நன்றாக இருக்கும். இந்த 3-4 அந்த வாரத்தில் ஓகே. ஃபஸ்ட்டு இந்த 2 வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக ஏதாவது ஒரு பழைய குப்பை கலர்னு சொல்லுவோம் இல்லையா, குடும்பத்துக்குள்ள ஒரு சலசலப்பு, ஒரு நிம்மதியற்ற தன்மை ஃபேமிலி மூலமாக அவ்வளோதான் இருக்கும். மற்றபடிக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா பொதுவாக லட்சுமி கடாச்சம்னு நாம் பிஸ்னஸ் சொல்லுவோம். ஆனால் கும்பராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சரஸ்வதி கடாச்சம்னு சொல்லலாம். குரு பகவான், ராகு பகவானுடைய நிலை மாணவர்களுக்கு ஞாபக சக்தி இந்த மாதம் அதிகப்படுத்தும். கல்வியில் ஒரு உயர்வு கிடைக்கும். கல்வியில் ஆர்வம், போட்டிகளில் வெற்றி அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு நல்ல நிலை மாணவர்களுக்கு இருக்குங்க. படித்து முடித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கான தேர்வில் வெற்றி பெறுறது, நீங்கள் நீட் போன்ற உயர் படிப்புக்கான இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மார்க் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது, இது மாதிரி மாணவர்களுக்கு இருக்கும். கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், கல்வித்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய அனைத்து கும்பராசி நண்பர்களுக்குமே இந்த மாதம் சரஸ்வதியினுடைய அருளால் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகளும் அற்புதமான வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாசி மாதம் இருக்குங்க. சந்திர பகவானுடைய அருளால் புது உற்சாகம் உங்களுக்கு இருக்கும். சந்திர பகவானுடைய அருளால் முகத்தில் ஒரு தெம்பு, புது பொலிவை உருவாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உயர் பதவி, அலுவலகத்தில் புதிய உரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டிங், ஆடை தயாரிப்பு, ஆடை வடிவமைப்பு, இந்த மாதிரி துணி சார்ந்து தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகச்சிறந்த வாய்ப்புகள், ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்காவது நீங்கள் துணியை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது அல்லது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி ஆகிறதுன்னு சொல்லி இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் டீச்சர்ஸு, ஷேர் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரக நிலைகளுமே சுப நிலையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது
கும்பராசிக்கு இந்த மாதம் மாசி மாதத்தில் இல்லைங்க. பொதுவாக காமனாக இருக்கக்கூடிய அந்த முதுகு வலி, வாயு தொல்லை, சிறுநீரக தொற்று, தூக்கமின்மை, கொஞ்சம் அப்படியே மன அழுத்தத்தோடு இருக்கிறது, இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு சீசனல் டிசீஸ் மாதிரி இந்த நோய்கள் வந்து இருக்கும். நாள்பட்ட நோயால் அவதியுற்றிருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு என்ன மாத்திரம் பண்ணி இருந்தாலுமே நோய் வந்து கண்ட்ரோலுக்குள் வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே நோய்கள் வந்து கட்டுக்குள் வரக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கான சரியான மருந்து கிடைக்கும், அதற்கான சரியான மருத்துவ உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் நோய் வந்து நீங்கள் நினச்சபடி கண்ட்ரோல் இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலுமே உணவில் வந்து கவனமாக இருக்கணும். போதிய உடற்பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். வயதுக்கேற்ற ஓய்வு, வயதுக்கேற்ற உழைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ஓய்வும் உறக்கம், உணவு கட்டுப்பாடு இது வந்து அனைத்து வயது நண்பர்களுக்குமே பொருந்தும். அப்படிங்கிறனால இந்த உணவில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபுட் பாய்சன் மாதிரியான தொந்தரவுகள், அல்சர், கேஸ்ட்ரிக் இது காமனாக வரும். இங்கே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க, நல்லா தூங்குங்க, போதிய உடற்பயிற்சி எடுத்துக்கங்க. அடுத்ததான் நட்சத்திரத்திற்கான பலன் என்னன்னு பார்த்தா, அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பணியில் வந்து உயர்வு இருக்கும், சம்பளத்தோட உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற்றலாகி போகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதம் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸுக்கு நீங்கள் கடையை விரிவுபடுத்துறது, பிஸ்னஸில் புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, இல்லை புதுசாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ஒரு உகந்த மாதம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பழைய கருத்து வேறுபாடுகள் மாறி ஒரு அன்புங்கிறது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள். இது எல்லாமே நல்லா இருந்தாலுமே என்றைக்குமே ஒரு கெடுதலான காலமாக இருக்கிறத தாண்டி நல்ல காலத்தில் தான் நீங்கள் நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத நீங்கள் ஃபேமிலிலையும் சரி உங்கள் பிஸ்னஸ்லையும் சரி வச்சுக்கணும். ஸோ வாழ்த்துக்கள், இருந்தாலும் பொறுமையாக இருங்க. அடுத்ததான் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு அற்புதமான மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷங்கிறது களைகட்டும். இத்தனை நாள் இருந்த அந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி அந்த நீங்கள் நாள்பட்ட வியாதியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமே இருக்கும். நீங்கள் என்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ பிஸ்னஸுக்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, இல்லை புதுசு இடம் வாங்குறது, இதுக்கு எல்லாமே உங்கள் பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் கொடுக்குற மாதமாக சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை தொழில்களுமே நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வியாபாரமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக இந்த மாசி மாதம் இருக்கும். உங்களுக்கு வராத பணம், வசூலாகாத பணம், விற்காத சரக்குகள் விற்கக்கூடிய காலமாகவும், பணம் பல வழிகளில் வந்து உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல காலமாகவும், குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் குழந்தை பேருக்கான ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். வாழ்த்துக்களுங்க. அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு, அவிட்டம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனாக இருந்தாலுமே பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்ற இறக்கமான காலமாக இருக்கும். அப்படியே இந்த மேக்ஸில் வர கிராப் மாதிரி அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் பெட்டராகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்க்கிளாகிற மாதிரி இருக்கும். அது இந்த முதல் 2 வாரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அந்த 3வது வாரம் 4வது வாரம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லா சூடு பிடிக்கும். வசூலாகாத பணம் இதெல்லாமே அற்புதமாக வந்து வசூலாக அந்த 3வது 4வது வாரத்தில். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மேன்மை, உயர்வு இதெல்லாமே இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணிட்டுங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் எதையுமே ஒரு டைமுக்கு 2 டைம் கொஞ்சம் கடினமாக வேலையை பண்ணி திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து சலுப்பட்டுக்காமல் கரெக்டாக நீங்கள் அந்த சரியான முயற்சியை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே சூப்பராக இருக்கும். எந்த இடத்தையுமே மனசை தளர விடக்கூடாது அப்படிங்கிறது தான் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஃபஸ்ட் அட்வைஸு. இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஃபேமிலியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருங்க. அதுக்கான மன அழுத்தத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கேயாவது கொண்டிருக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சீசன் சம்மந்தமாக வர மாதிரி இருக்கலாம். பனிக்காலம் முடியும் போது வெயில் காலம் ஆரம்பிக்குது, சளி பிடிக்கலாம், சூடு பிடிக்கலாம், லைட்டாக காய்ச்சல் வரலாம், வைரஸ் தொற்று மாதிரி காய்ச்சல் இருக்கலாம். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு வந்து வெயிட் பண்ணாதீங்க. சரியான மருத்துவத்தை நீங்கள் பார்த்து அப்போதைக்கப்போ சரி பண்ணிக்கங்க. வண்டியில் போகும்போது கவனமாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கங்க, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் வரும் காலம் இருந்தாலுமே சின்ன சின்ன நோய் ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருக்குது. எப்போ பாரு நெய்யின்னு உடம்பு ஏதாவது மாத்திரை போடுற மாதிரி, ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் சரியான மருத்துவத்தை, முறையான மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தொடர் மருத்துவம் பார்த்துருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் விடுபடாமல் சரியாக அந்த மருத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அவேர்னஸ், நிதானம், பொறுமைன்னு சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் புரிதலோடு இந்த மாதத்தை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்குமே ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. அடுத்ததான் இந்த மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக மாறுறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கான்னு பார்த்தா நீங்கள் செய்ய வேண்டியது 2 வழிபாடு தான். என்ன வழிபாடுனா, சனிக்கிழமை தோறும் மறக்காமல் சனி
சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு. இந்த 2 வழிபாடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பாச்சும் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரதுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 2 வழிபாட்டை நீங்கள் முக்கியமாக அந்த மாசி மாதத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்நாள் முழுசும் இது மறக்கவே மறக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு பார்த்தா விளையாட்டுக்கு கூட பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் இருக்குது. மேக்ஸிமம் நேர்மையாக இருங்க, தொழிலில் நேர்மையாக நடந்துக்குங்க, பணம் கொடுக்கல் வாங்கலாம் நேர்மையாக நடந்துக்குங்க. யாருக்கிட்டையும் ஒரு சாபம் வாங்குறது, யாரும் உங்களை திட்டுற மாதிரி நடந்துக்கிறது இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலிக்குள்ளேயும் சரி கொஞ்சம் அந்த உங்கள் மேலே ஒரு அதிருப்தி வராமல் நடந்துக்குங்க. அதுவே ஒரு பெரிய பரிகாரம். அதை தாண்டி ஏழை குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்காக நோட்டு புத்தகம் வாங்கி தரது, பேனா பென்சில் வாங்கி தரது, ஆதரவற்றோருக்கு ஒரு மருத்துவ உதவி செய்கிறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் உணவு தானம் செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கனால உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். நான் கட்டாயப்படுத்தலைங்க. நண்பர்களே, இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தை மிகப்பெரிய அளவில் உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும்னா அது எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பிக்கையோட பெரிய பெரிய வெற்றிகள் அடையுங்க, நிறைய சம்பாதிங்க. சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களைப் போல் நீங்களும் உயர்ந்த இடத்தில் நீங்களும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிவிட்டு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றிங்க. இந்த பதிவு கும்பராசிக்கான இந்த மாசி மாத பதிவுங்கிறது ஒரு பொது பலன் தான். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் உங்களோட குடும்பத்தாரோட சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க, தப்பில்லைங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மாசி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான உங்கள் கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.